A set is a collection of well-defined objects. பேர்லயே well-defined இருக்கும், ஆனா அதை எக்ஸாக்டா டிஃபைன் பண்ண முடியாது. நாட் well-definedனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற மூலமா well-definedனா இதுதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அதை ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இன் எ கிளாஸ். ஒரு கிளாஸ்ல உள்ள பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் எல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, டே கனிதா நீ என்ன பண்ணுவ? அழகிகள் உலவும் தெருவெல்லாம் பிரிந்து அதில் மிக அழகியை விரும்பலாம். வேணாம்டா 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 வேணாம். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. the collection of all beautiful girls ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், the collection of all girls ன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அவங்க ரெண்டுத்தையும் ஒரே லிஸ்டா தான் கொண்டு வருவாங்க. சோ இதுல இந்த பியூட்டிஃபுல்ங்கிற வார்த்தைனால ஒரு ambiguity கிரியேட் ஆகுது. a girl who looks beautiful to one's eyes may not be beautiful for others. ஒருத்தர் கண்ணுக்கு அழகா தெரியுற ஒரு பொண்ணு இன்னொருத்தர் கண்ணுக்கு அழகா தெரியாம போயிடும். சோ அந்த ஆம்பிகுட்டியை நம்ம ரிமூவ் பண்ணாதான் இது வெல் டிஃபைன்ட் ஆகும். சோ எப்படி ரிமூவ் பண்ணலாம்? சிம்பிளா, the collection of all girls in a class. ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ல உள்ள கேர்ள்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, யார்கிட்ட சொன்னாலும் அவங்க ஒரே லிஸ்டோட தான் வருவாங்க. சோ இதுல எந்த ஆம்பிகுட்டியும் இல்ல. சோ இது வெல் டிஃபைன்டு. இதுல இந்த டிஸ்கிரிப்டிவ் வேர்டு வந்தனால இது வெல் டிஃபைன்டு கிடையாது. அப்போ வெல் டிஃபைன்னா ஆம்பிகுட்டி இல்லாம இருக்கணுங்கிறத நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரெண்டாவது எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்போ இந்த கலெக்ஷன்ல ஒரு காலனில உள்ள வயதான ஆண்கள் எல்லாம் நம்ம லிஸ்ட் பண்ண சொல்றோம். எங்க காலனில ஒரு அங்கிள் இருக்காரு. அவர் எப்பயுமே ஒன்னு சொல்வாரு, அவருக்கு 18 years old with 40 years experience. அதாவது அந்த அங்கிளுக்கு 58 வயசு, ஆனா அவர் இன்னும் தன்னை ஒரு யங் மேனாவே நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு 18 வயசு வித் 40 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்வாரு. யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்னா அப்படித்தான் இருக்கும். யூத்தாமா போட்டு கொடுக்குறியா? சோ இந்த அங்கிள்லாம் அந்த லிஸ்ட்ல அவர் பேரை எழுதவே விட மாட்டாரு. அவரை தன்னை எங்குனே நினைச்சிட்டு இருப்பாரு. சோ இப்ப இந்த ஓல்டுங்கிற வார்த்தையில ஒரு ஆம்பிகுட்டி உருவாயிருக்கு. அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, 60 வயசுக்கு மேல உள்ள ஆண்கள் எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ஓல்டுங்கிற வார்த்தையை நான் above 16 நான் டிஃபைன் பண்ணிட்டேன்னா, இதுல உள்ள ஆம்பிகுட்டி போயிரும். இது ஒரு வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆயிரும். சி நாட் வெல் டிஃபைன், ஆனா டி வெல் டிஃபைன். சோ இது கலெக்ஷன் மட்டும்தான், ஆனா இதுதான் செட். டி இஸ் a செட். 60 வயசுக்கு மேல இருந்தா ஓல்டுன்னு நான் சொல்ல வரல. அதனால 58 வயசு அங்கிள் நீங்க தேவையில்லாம சந்தோஷப்படாதீங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தா, ஈங்கிறது த கலெக்ஷன் ஆஃப் ஆல் டால் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ரூம். பிரேயர்ல ஃபர்ஸ்ட் நிக்கிறவன்ட்ட போய் இந்த டேட்டாவை நான் கலெக்ட் பண்ண சொன்னா, அவன் கிளாஸ் ரூம்ல உள்ள எல்லாரையுமே இந்த லிஸ்ட்ல சேர்த்துருவான். ஏன்னா அவன் தன்னையே ஒரு டால் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு இருப்பான். I'm a Complan boy. I'm a Complan girl. சோ இதுல இந்த டாலுங்கிற வேர்ட் ஒவ்வொருத்தரையும் பொறுத்து டிபெண்ட் ஆகும். என்னை பொறுத்த வரைக்கும் 6 feet தான் டாலு, என்னை பொறுத்த வரைக்கும் 5.5 feet டாலு. சோ அந்த டாலுங்கிற வேர்ட்ல ஒரு ஆம்பிகுட்டி கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஆம்பிகுட்டியை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் above 170 centimeters in a classroomனு சொல்லியாச்சுன்னா, பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போறீங்க, மெஷர் பண்றீங்க, 170 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா அவன் அந்த லிஸ்ட்ல எழுதுறீங்க, 170 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தா அந்த லிஸ்ட்ல எழுத மாட்டீங்க. அவ்வளவுதான். இப்ப இதுல உள்ள ஆம்பிகுட்டி ரிமூவ் ஆயிடுச்சு. சோ செட்டுங்கிறது ஏதோ ஒரு கலெக்ஷனா இருந்தா மட்டும் போதாது, ஆம்பிகுட்டியே இல்லாத ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷனா அது இருக்கிறது ரொம்ப அவசியம். சோ செட்டுங்கிறது ஏதோ ஒரு கலெக்ஷனா இருந்தா மட்டும் போதாது, ஆம்பிகுட்டி இல்லாத வெல் டிஃபைன்டு கலெக்ஷனா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பாக்குறீங்க? அவன் சேனலுக்கு அவன் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.